ராணி அப்படிங்கிற ஒரு நாய் பாதுகாப்பு பிரிவில் விமான நிலையத்தில் இருந்த ஒரு நாய் வந்து இறந்துருக்கு. அதுக்கான மரியாதை எப்படி கிடைச்சிருக்கு தெரியுங்களா? ஒரு இராணுவ வீரனுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதே அளவுக்கு மரியாதையோட அதோட இறுதி சடங்கு நடந்திருக்கு. உயர் அதிகாரிகள்லாம் வந்து மலர் வளையம் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு மரியாதை வந்து கொசுவுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோபிநாதர் அவர்கள் சொல்வாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாய் மனுஷனை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனுஷனோட வாழ்வியலில் நாய் இல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் இராணுவத்தில் வெடிகுண்டு எடுக்கிறதுல மோப்ப நாயாக இராணுவத்தோட பணி இருக்குது. அதுக்காக தான் இராணுவ மரியாதையோட மனுஷனுக்கு சமமாக ஒரு இறுதி மரியாதையை நடத்துகிறாங்க. அப்போ கொசுவுக்கும் அதே மாதிரி இறுதி மரியாதையை நடத்தணும்னு சொல்லிட்டு திரு கோபிநாத் அவர்கள் கேட்பாரா? ஜீவகாருண்யம் கொசுக்கிட்ட காட்டணும்னு சொல்கிறாரு, அது சரின்னு சொல்கிறாரு. எந்த வகையில் நியாயம்? இந்த மாதிரி அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி, அவர் எவ்வளோ நிகழ்ச்சிகள் அறிவார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு, அறிவார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. ஆனால் இந்த தவறான ஒரே ஒரு நிகழ்ச்சிகள் மூலமா அவர் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டாரு. அவருக்கு வந்து நிறைய கெட்ட பேர் தான் வந்திருக்கு. அது நிஜமாக அவர் அதை உணரணும். அதை உணர்ந்து இந்த தெருவில் நடக்கிற சண்டையெல்லாம் என்னால் நடக்குதுங்கிறத உணர்ந்து அவர் என்ன சொல்லணும்னா, நான் அந்த மாதிரி சொல்லலை, நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுங்க, நான் சொன்ன நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு போடுறவங்களை அடிக்காதீங்க, சாப்பாடு போடுறவங்களை திட்டாதீங்க, இந்த நாயோட வயிற்றில் அடிக்காதீங்கிறத பகிரங்கமாக சொல்லணும். மன்னிப்பு கேட்கணுங்கிறது கிடையாது, வெளிப்படையாக சொல்லணும், உண்மையை வெளிப்படையாக சொல்லணும். அப்படி சொன்னால் அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு அவர் மூலியமாகவே நல்லது நடக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.